இருக்கார். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த ஜாதகத்துல லக்னம் மகர லக்னம், லக்னம் மகர லக்னம், ராசி விருச்சிக ராசி. இப்போ இங்க சாரம், இப்ப லக்னாது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த பொண்ணு அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்குது. அப்ப அனுச நட்சத்திரத்துல பிறந்தனால சனி திசை நடக்குது. சனி லக்னாதிபதியுடைய திசை நடக்குது. லக்னம் 2 கூடிய திசை. இப்ப நம்ம சாரத்தை பத்தி சொன்னோம். இந்த ஜாதகம் சார கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது யார் சாரத்தில் நிற்கிறா? கிருத்தியினுடைய நட்சத்திரம் சூரியனுடைய சாரத்தில் நிற்கிறாங்க. அப்ப சூரியனுடைய சாரம் என்பதால் இந்த ஜாதகம் சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்குமா? ஐயோ, சூரியன் சாரம் 8ஆம் இடத்தினுடைய சாரம் இந்த சாரத்துல நிக்கிறதுனால இந்த ஜாதகம் நன்மை செய்யாது. லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சார் ஏறிட்டான், போச்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப புரியுதா சார் நான் சொல்றது? நூறு சார், புரியுது. லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சார் ஏறிட்டான். இங்க எப்படி பலத்தை நிர்ணயிப்பீங்க அப்படின்னா, ஒரு கிரகம் சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்குமா அடங்காதான்னு பாக்குறதுக்கு லக்னாதிபதி 5ஆம் இடத்துல நட்பு பெற்று ரிஷபத்துல தனக்கு பிடித்த சுக்கிரன் வீட்டுல நிக்கிறார். அப்போ ஸ்தான பலன் ராசியில கிடைச்சிருச்சு. நவாம்சத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனத்துல நிக்கிறார். நவாம்சத்துல மீனத்துல நிக்கிறார். இப்ப குருவுக்கும் சனிக்கும் ரொம்ப ஜென்ம பகையா கிடையாது. ஏன்னா சமத்துவமா நினைக்கக்கூடியவர். எப்பவுமே குரு சனியை பகையாக எண்ணுவதில்லை. அப்போ சமத்துவ வீட்டுல நிக்கிறார். அங்கேயும் சனி சமம் பெற்று நிக்கிறார் மீனத்துல. அப்போ இந்த ஜாதகத்துல ராசியில நட்பு, நவாம்சத்துல சமம். அப்ப ராசி நவாம்சம் ரெண்டுலயுமே நல்ல இடத்துல நிக்கிறதுனால இந்த ஜாதகத்துல சார கட்டுப்பாடான சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சனி அடங்காது. புரியுதுங்களா? நூறு சார், புரியுதுங்க ஐயா. ஒரு கிரகம் ராசியில் நட்பு ஸ்தானத்தில் நிக்குது, தன் நண்பர் வீட்டுல நிக்குது, தனக்கு பிடித்த நண்பர் வீட்டுல நிக்குது. நவாம்சத்துல தனக்கு பிடித்த சமத்துவர் வீட்டுல நிக்குது. எதிரி வீடு கிடையாது, சமத்துவர் வீட்டுல நிக்குது. அப்போ ராசியில் நட்பு என்ற பலத்தை வைத்துக் கொண்டும் நவாம்சத்திலும் இந்த கிரகம் சமம் என்ற பலத்தை வைத்துக் கொண்டும் சாரம் 8ஆம் அதிபதி சாரமாக இருந்தாலும் சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த கிரகம் அடங்காது. லக்னம் நன்மையை செய்யும். புரியுதுங்களா சுகந்தி மேம்? ஓம் நம சாந்தி. புரியுது ஜி. புரியுதுங்களா? நூறு சார், உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க ஐயா, புரியுது. ஒரு கிரகம் சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கணும் அப்படின்னா இந்த சனி சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? ராசியிலும் நட்பு ஸ்தானம், நவாம்சத்திலும் சமத்துவமான வீட்டுல, தனக்கு எதிரி வீட்டுல நிக்கல, தனக்கு நண்பர் வீட்டுல நிக்குது, இங்கேயும் தனக்கு சமத்துவர் வீட்டுல நிக்குது. ஆக இந்த சனியை பொறுத்தவரையிலும் சாரமாகிய 8ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் 8 கோடியினுடைய சாரத்தில் நின்னாலும் பயப்பட தேவையில்லை. இந்த சனி நன்மை தான் செய்வாரு. இப்படித்தான் சாரத்தை நிர்ணயிக்கணும். அடுத்தது சர்வீஸ் திசைக்கிறது புதன் திசை வரும். இப்போ புதன் திசையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மகர லக்னத்துக்கு புதன் நண்பர். மகர லக்னத்திற்கு புதனாகப்பட்டவர் யாரு? அவரே 6ஆம் அதிபதி, அவரே 9ஆம் அதிபதி, அவரே 6ஆம் அதிபதி, அவரே 9ஆம் அதிபதி. மகரத்திற்கு சனி பகவான், சனி பகவானுக்கு புதன் நண்பர் அப்படிங்கிறதுனால இங்க புதன் எங்க நிற்கிறாரு? 10ஆம் வீட்டுல ஆட்சி பெற்ற சுக்கிரனோட நிற்கிறாரு. நவாம்சத்துல எங்க நிற்கிறாரு? மகரத்துல சனி வீட்டிலே நின்றுறாரு. அப்போ இங்க சுவாதி ராகுனுடைய சாரத்தில் நிற்கிறார். இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த புதனுக்கு சனிக்கு ராகுவும் நட்பு தான் காட்டும். சனிக்கு புதனும் நண்பர், சனிக்கு சுக்கிரனும் நண்பர். மூவகை பலனும் கிடைச்சிருது, சார பலனும் கிடைச்சிருது. அங்கேயாவது சாரம் எதிர்சாரம். எங்க? சனியோட இதுல எதிர்சாரம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் திசையை பொறுத்தவரையிலும் ராசியில நிக்கிறதும் நட்பு வீட்டுல, நவாம்சத்துல நிக்கிறதும் நட்பு வீட்டுல, சாரமும் நண்பருடைய சாரம்,
அப்போ மூவகை பலனும் கிடைக்கிறதுனால இந்த புதன் திசை டாப் லெவல் இருக்கும், நல்லா இருக்கும். புதன் நல்லதான் செய்வாரு. அவருடைய ஆதிபத்தியமான 6ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் 6ஆம் வீட்டினுடைய பலனை செய்வாரு. 9ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் 9ஆம் வீட்டினுடைய பலனை செய்வாரு. தான் நின்ற 10ஆம் வீட்டினுடைய பலனை செய்வாரு. முதல்ல எதை செய்வாருன்னா 10ஆம் வீட்டினுடைய பலனை செய்வாரு. 6ஆம் வீட்லயும் 9ஆம் வீட்லயும் கிரகங்கள் இருக்கிறதுனால அதனுடைய பலனை கொஞ்சம் கம்மியா செய்வாரு. நின்ற கிரகங்கள் தான் பலன் எடுத்து கொடுக்கும். அப்போ அஷ்டமாதிபதி வந்து இங்க நிக்கிறதுனால சூரியன் பெருசா செய்ய மாட்டாரு. அப்போ இவர் ஓரளவுக்கு அந்த பலனை சூரியன் செய்யாட்டி கொடுத்துருவாரு. ஆனா இருந்தாலும் இவர் எடுத்து செய்யறது 10ஆம் வீட்டுடைய பலனை சிறப்பா செய்வாரு. அப்போ நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் அப்படிங்கிறது புதன் திசையில கல்வி எல்லாத்துலயும் சிறப்பா செஞ்சு நல்ல ஒரு வேலையில நல்ல போஸ்டிங்ல இந்த பொண்ணு புதன் திசையில வந்துடும் அப்படின்னு சொல்லணும். இங்க சார கட்டுப்பாடும் நல்லா இருக்குது. ஏன்னா மகரத்திற்கு ராகு யோகாதிபதி. அப்போ சார கட்டுப்பாடும் நல்லா இருக்குது. ராசியில அவர் நின்ற இடமும் நல்லா இருக்குது. நவாம்ஸ்ல அவர் நின்ற இடம் நல்லா இருக்கு. அப்போ கட்டாயம் இந்த திசை யோகத்தை செய்யும். அதுக்கு அடுத்தது பாருங்க குரு தசை. இந்த குரு சார் புரியுதா ஐயா சிவா? புரியுது. இவங்களுக்கு வயசு புரியுது சிவா. இப்ப வந்து இவங்களுக்கு வந்து வயசு 24 24 வந்து இப்ப என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு ஐயா? இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் தசை. புதன் தசை நடக்குது. ஓகே ஓகே. ஆமா, அடுத்து ஓகே. புதன் தசை செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல நல்ல வெளிநாட்டுல நல்ல வேலையில் இருக்கிறாங்க. புரியுதா சிவா? ஓகே ஓகே. வெளிநாட்டுல நல்ல போஸ்டிங் நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அதனால ஐயா புரியுது. இந்த இந்த திசையை பொறுத்தவரையிலும் இந்த புதன் திசையை பொறுத்தவரையிலும் இந்த பொண்ணுக்கு யோகத்தை செய்யும். அடுத்து குரு தசை வருது. குரு பாருங்க, இந்த லக்கணத்துக்கு குரு சமத்துவர். சனி எப்படி வந்து இதுக்கு சமத்துவரோ அதுபோல குருவும் சமத்துவர். சனி எப்படி சமத்துவரோ அதுபோல குருவும் சமத்துவர். சமமான ஒரு கிரகம். மகரத்துக்கு வந்து 1, 12, இன்னொன்னு 3ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம். 12, 3க்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். 12, 3ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு தன் திசையை நடத்துறாரு வச்சு நடத்துது. அவர் எங்கிருந்து நடத்துறாரு? ரிஷபத்துல இருந்து நடத்துறாரு. அவர் எங்கிருந்து நடத்துறாரு? ரிஷபத்துல இருந்து நடத்துறாரு. அங்க சனியோடு சேர்ந்திருக்காருன்னு மறந்துடுங்க. சனியோட சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத மறந்துட்டு குரு மட்டும் தனிச்சிருக்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. குரு மட்டும் தனிச்சிருக்கிற மாதிரி நான் வச்சிட்டீங்கன்னா இப்போ சாரபலனுக்குள்ள அந்த குரு யார் சாரத்தில் நிற்கிறாரு? ரோகிணி சந்திரனுடைய சாரத்தில் நிற்கிறார். சந்திரனுடைய சாரத்தில் நிற்கிறார். அப்போ இந்த குரு நன்மை செய்வாரா அப்படின்னா இங்க பாருங்க, குரு திசையை பொறுத்தவரையிலும் சமத்துவமான கிரகம். அவர் கொடுக்க வேண்டிய பலன் தன் வீடு அப்படின்னு கொடுக்கறது 3ஆம் இடமான முயற்சி, போகம், இதெல்லாம் கொடுக்கறது 3ஆம் வீட்டினுடைய காரகத்துவம் அனைத்தும் கொடுக்கணும். வெற்றி, தைரியம், கீர்த்தி, வேகம், போகம் இதெல்லாம் கொடுக்கணும். 12ஆம் இருந்தாலும் அயனபோக சுகத்தை கொடுக்கணும். இந்த குரு நல்ல தூக்கம், அயனபோக சுகம், வெளிநாடு, இந்த இது சம்பந்தமானது கொடுக்கணும். அதே மாதிரி விரயத்தை கொடுக்கணும். இந்த குரு எப்படி என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா அவரு 6ஆம் இடத்துல அங்க போய் பகை பெற்று நிற்கிறார். ஸ்தான பலம் இல்லை. ஸ்தான பலம் இல்லை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நவாம்சத்துல குரு எங்க நிற்கிறார்? மிதுனத்தில் நிற்கிறார். அங்கேயும் ஸ்தான பலன் இல்லை. அப்ப குரு 2 பக்கம் ஸ்தான பலனை இழக்கிறார். 2 பக்கம் அங்கேயும் பகை, இங்கேயும் பகை, 2 பக்கம் பகை பெற்றிருக்கிறதுனால குரு ஸ்தான பலனை இழக்கிறார்.
நட்பு ஸ்தானத்தில் இல்ல, சமமான வீட்டுல கூட இல்ல. தன்னுடைய எதிரி வீடான சுக்கிரன் வீட்லயும், இன்னொரு வீடு புதன் வீட்லயும் நிக்கிறார். அப்போ அங்க ஸ்தான பலம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அந்த குருவாகப்பட்டவர் யாருடைய சாரத்தில் நிக்கிறார்னா சந்திரனுடைய சாரத்தில் நிக்கிறார். சந்திரனுடைய சாரத்தில் நிக்கிறார். சாரநாதன் சந்திரன் லக்னத்துக்கு ஜென்ம விரோதி. அவன் வந்து ஜென்ம விரோதி. அப்போ சந்திரனுடைய சாரத்துக்குள்ள ஒரு கட்டுப்பட்டு, சந்திரனுடைய சாரத்துக்குள்ள ஒரு கட்டுப்பட்டு, சந்திரன் பாதகஸ்தானத்தில் நிக்கிறதுனால ஏமாற்றங்கள், விரயம் இதெல்லாம் கொடுக்கும். இங்க ஸ்தான பலம் இல்லாதனால சார கட்டுப்பாட்டுக்குள்ள கிரகம் போய் கட்டுப்பட்டுரும். புரியுதா? ஐயா ஓகே புரியுது. இதுல வந்து இந்த சார்ட்ல பகைன்னு இருக்கு, அதை வச்சு சொல்றீங்க. ஆமாங்க. ஸ்தான பலம் இல்லைன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கிரகம் சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கியே தீரும். புரியுதுங்களா? இதே புரியுது. இன்னொன்னு சொல்றேன். குரு சமத்துவர் அப்படிங்கிறதுனால அவர் இயல்பா ஸ்தான பலம் பெற்றிருந்தாருன்னா பெரிய தீமையை செய்ய மாட்டார். ஸ்தான பலம் இல்லாதனால தீமை செய்யும். அது சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கிக்கும். இதே ஒரு கிரகம் லக்னத்துக்கு பகை கிரகமா இருந்து, இப்ப மகர லக்னத்துக்கு பகை கிரகமா இருந்து, அவரு ஸ்தான பலம் இல்லாம கொண்டு அவரு வந்து லக்னத்துக்கு பகை கிரகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஸ்தான பலத்தோடு கொண்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸ்தான பலத்தோடு கொண்டாருன்னா எப்படி அங்க நன்மையை வந்து புதனும் சனியும் செஞ்சுதோ அது போல ஸ்தான பலன் கிடைச்சிட்டா தீமையை செய்ய ஆரம்பிச்சிடும். சாரம் நல்ல சாரத்துல போய் கொண்டாலும், லக்னத்துக்கு வேண்டப்பட்ட சாரத்துல கொண்டாலும், ராசியிலையும் அம்சத்திலையும் ஸ்தான பலன் ஓரளவுக்கு நட்பு அப்படிங்கிற ஸ்தானம் கிடைச்சிட்டாலே ரெண்டு பக்கம் அந்த லக்னத்துக்கு பகை கிரகம் நட்பு ஸ்தானத்துல கொண்டுட்டாலே கட்டாயம் தன்னுடைய பாவக ரீதியாக தீமையை செய்ய ஆரம்பிச்சிடும். தீமையை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுதா? புரியுதுங்க. புரியுதா? புரியுது புரியுது. இப்படித்தான் நான் அந்த போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். அது ஜாதகம் போடாதனால உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியல ஓரளவுக்கு. இது இந்த மாதிரி ஒரு 4 ஜாதகம் போட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கடுத்து இருக்குங்க. இப்போ சுக்கிரன் எடுங்க. சுக்கிர திசை வருதா இல்லையோ? சுக்கிரன் எடுங்க. இப்போ சுக்கிர திசை வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்காரு. சுக்கிரன் நிக்கிற சாரம் எது? சுவாதி. நவாம்சல சுக்கிரன் எங்க இருக்காரு? சனி வீட்டுல நட்பு பெற்றிருக்காரு. அப்ப சுக்கிரனுக்கு 3 வகை பலன் கிடைச்சிருதா இல்லையா? ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு. 10க்குடையவன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. நவாம்சத்துல நட்பு பெற்றிருக்காரு. சாரமும் ராகுனுடைய சாரம். ராகு இந்த ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துக்கு வேண்டப்பட்டவன், மகர லக்னத்திற்கு யோகரு. அதனால இங்கை தீமையை செய்யாது. புரியுதுங்களா? சார் புரியுதுங்க. அப்படியே புரியுது புரியுது. அதுக்கடுத்து கேது எடுத்துக்கங்க. கேதை பத்தி சொல்லுங்க சார். கேது வந்து லக்னத்துக்கு 12ல நிக்குது. லக்னத்துக்கு 12ல நிக்குது. நம்ம இந்த திசை வருமா சார்லாம் கேட்க வேண்டாம். இந்த திசை ஒரு பேரு உதாரணத்துக்கு சொல்லிட்டாரு. கேது லக்னத்துக்கு 12ல நிக்குது. அப்போ கேது திசை எப்படி இருக்கும் அப்படின்னா, கேது 12ஆம் இடத்துல நிக்கிறாரு. மகர லக்னத்திற்கு சனிக்கு வந்து சமம் ஒரு ஒரு நட்போட தான் இருப்பார். ஆனா 12ஆம் இடத்துல கேது பொறுத்தவரையிலும் இந்த இடத்துல தனுசுல ஒரு சமமான யோகத்தோடு நிக்கிறார். அவர் நிக்கிற சாரம் பூரணம், சுக்கிரனுடைய சாரம். நவாம்சத்துல அவர் உச்சம் பெற்று நிக்கிறார். அப்போ கேது பொறுத்தவரையிலும் அசுப விரயங்களை கட்டுப்படுத்தி சுப விரயங்களை இந்த லக்னத்துக்கு கொடுப்பார். லக்னத்துக்கு மகரத்துக்கு கேது வேண்டாதவர் கிடையாது. அதனால விரயங்களை மட்டுப்படுத்துவார். விரயங்களை மட்டுப்படுத்துவார்.
12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவனுக்கு பிடிக்காதது என்ன? அயன போக சுகஸ்தானம். இந்த அயன போக சுகங்களை குறைப்பார். எப்பவுமே 12ஆம் இடத்தோட கேது இருக்கும்போது அங்க அயன போக சுகம் குறையும். தன்னுடைய காரகத்துவ ரீதியாக அயன போக சுகத்தை கொடுக்க மாட்டார். மற்ற பிரகாரம் விரயங்களை கொஞ்சம் சுப செலவுகளை ஏற்படுத்தி விரயங்களை குறைப்பார். தெய்வீக செலவுகளை ஏற்படுத்துவார். கேது பெரும் கெடுதலை செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா அவரு தனுசுல நிக்கிறாரு. தனுசுல ஒரு நட்பு ஸ்தானத்துல தான் நிக்கிறாரு. நவாம்சத்துலயும் அவரு உச்சம் பெற்று நிக்கிறதுனால மகரத்துக்கு கேது கடுமை காட்டக்கூடியவர் அல்ல. அதனால அவருடைய காரகத்துவ ரீதியாக சில கெடுதல்களை கொடுத்துவிட்டு பாவக ரீதியாக சில நன்மைகளை, சுப செலவுகளை, ஆன்மீக சுற்றுப்பயணம், ஆன்மீக செலவு, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை கொடுத்துருவார். அதுக்கடுத்து செவ்வாய் எடுத்துக்கங்க. இந்த லக்னத்துக்கு செவ்வாய் நன்மை செய்யுமா? செவ்வாய் பாதகாதிபதியே நன்மை செய்வாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, செவ்வாயை பொறுத்தவரையிலும் சிம்மத்துல நட்பு பெற்று 8ஆம் இடத்தில் நிற்கிறார். இவர் பாதகாதிபதி பிளஸ் 4ஆம் அதிபதி. செவ்வாய் அங்க எந்த சாரத்தில் நிற்கிறாரு? பூரத்துல நிற்கிறார். சுக்கிரனுடைய சாரத்தில் நிற்கிறார். நவாம்சத்துல செவ்வாய் எங்க இருக்காரு? சிம்மத்திலேயே வர்க்கோர்த்தம் பெற்று இருக்காரு. இப்போ ராசி நவாம்சம் ரெண்டுலையுமே செவ்வாய் ராசி நவாம்சம் ரெண்டுலையுமே இங்க செவ்வாயை பொறுத்தவரையிலும் ராசி நவாம்சம் இரண்டிலும் செவ்வாய் நட்பு பெற்று தனக்கு பிடித்த சூரியனுடைய வீட்டுல நட்பு பெற்று வர்க்கோர்த்தம் பெற்று ஆட்சி பலன் என்ற பலத்துக்கு வந்துருது. நிக்கிறது சுக்கிரனுடைய சாரம். அப்போ இந்த செவ்வாய் நன்மை செய்வாரா? இந்த திசை வருமானு நீங்க கேட்கக்கூடாது. இது உதாரணத்துக்கு சொல்றோம் ஆச்சுங்களா? இந்த ஜாதகம் செவ்வாய் திசை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப செவ்வாய் திசை சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்குமா? இந்த செவ்வாய் சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கா நன்மை செய்யுமா அப்படின்னா, இங்க பாருங்க, ராசியிலையும் நட்பு ஸ்தானம், ராசியிலையும் செவ்வாயை பொறுத்தவரையிலும் நட்பு ஸ்தானம், நவாம்சத்திலையும் நட்பு ஸ்தானம், ரெண்டு இடத்துலயும் நட்பு ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ செவ்வாய் ஒரே வீட்டுல இருக்கிறனால வர்க்கோர்த்தம் வேற. அப்போ இந்த செவ்வாய் சாரம் சுக்கிரனுடைய சாரத்தில் நின்னாலும் சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்காது. ராசி நவாம்சம் ரெண்டுமே லக்னத்துக்கு எதிரான சூரியனுடைய வீடு. அங்கு செவ்வாய்க்கு நட்பு ஸ்தானம் என்பதால் அஷ்டமாதிபதியான சூரியனோடு கைகோர்த்து கொண்டு பாதகத்தை வாரி வழங்குவார். அதே மாதிரி 4ஆம் இடம் சம்பந்தமான தாய், வீடு, வாகன சுகங்களை கெடுப்பார், பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். புரியுதா சார்? அதே அதோடைய பார்வையிலையா? சார் பார்வை பத்தி நான் சொல்லல. நிக்கிற சாரம் சூரியனுடைய சாரம். இந்த செவ்வாய் லக்னத்துக்கு பாவி. இவன் நிக்கிற சாரம் சுக்கிரனுடைய சாரம். சுக்கிரன் சனிக்கு வேண்டப்பட்டவருடைய சாரத்துல தான் நிக்கிறாரு. ஆனா அவர் இருக்கிற வீடு சூரியனுடைய வீடு. அப்போ இந்த கிரகம் சுக்கிரனுடைய சாரத்தில் நிற்கிறார். இந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியினுடைய சாரத்திலையும் 10ஆம் 5-10 கோடியினுடைய சாரத்துல போய் செவ்வாய் நின்னுட்டாரு. தீமையை செய்ய மாட்டாரு. 8ல வேற மறைஞ்சு போயிட்டாரு. 8ல மறைஞ்சதுனால செவ்வாய் தீமை செய்ய மாட்டாரு அப்படின்னு எடுத்தா அது தவறான ஒரு நம்பிக்கை ஆகும். சுகந்தி மேம் புரியுதா? புரியுதுங்க ஜி. 8ல நிக்கிற செவ்வாய் வர்க்கோர்த்தம் பெற்றுறார். அப்ப ஆட்சி பலன் ஆயிருது. அப்போ கண்டம், வாகன விபத்து, அவமானங்கள், ஏமாற்றம், நஷ்டம், இந்த மாதிரி பல கஷ்டங்களை இந்த செவ்வாய் தன்னுடைய தசாபுத்தியில் இந்த ஜாதகத்துக்கு கொடுப்பார். ஏன்னா இந்த ஜாதகத்துல சுக்கிரனுடைய சாரத்தில் நின்னாலும் சாரத்தை விட ஸ்தான பலன் பலமா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் சாரமாகிய சுக்கிரனுக்குள்ள கட்டுப்படாது. புரியுதுங்களா? சார் புரியுதா?
ஐயா இப்ப புரியுது. நவாம்சத்துல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல இது வந்து நான் என்ன ஒரு 10 ஜாதகம் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் முடியும். ஏன்னா இது குழப்பம். சாரத்தை பிடிப்பது என்பது ஆஹ் அப்படிதான் சொன்னாங்க. சாரம் பிடித்தால் சாரம் பிடித்து பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான். சாரத்தை பிடிச்சா பலன் எடுத்துடலாம். இப்ப சாரத்தை பிடிக்கணும்னா இந்த சாரத்தில் நிக்குது. அது என்னமோ சாமானியம் நினைச்சுக்கிறாங்க. சாரம் பிடிக்கிறதுனா ஈஸின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த சாரத்தில் நிக்குது இந்த பலன் நினைச்சுக்கிறாங்க. சாரம் என்பது சாயல் என்று சொன்னேன் முதல்லயே. அது வீடியோவை நான் யூடியூப்ல போடுறேன். அந்த வீடியோ திரும்ப திரும்ப கேளுங்க. புரியுதுங்களா? அந்த வீடியோ யூடியூப்ல நாளைக்கு பதிவேற்றம் பண்றேன். நீங்க அந்த வீடியோ திரும்ப திரும்ப கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த சாரத்தை பத்தி என்னன்னு புரியும். ஒரு 10 தடவையாவது பாத்தீங்கன்னா தான் புரியும். அதை கேளுங்க. ஒரு கிரகம் இந்த செவ்வாய் வந்து ஏன் சார கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்காது? சுக்கிரனுடைய சாரம் தானே. சாரநாதன் ஆட்சி பெற்றிருக்கானே. அப்புறம் சார கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த செவ்வாய் அடங்காது அப்படின்னா ஸ்தான பலனாகிய வர்க்கோர்த்தமம் கிடைச்சிருது. ராசி நவாம்சம் ரெண்டுலயுமே ஒரே வீட்டுல இருந்தா அந்த கிரகம் ஆட்சி பெற்றதுக்கு சமம். அப்போ தன்னுடைய ஸ்தான பலன் ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஸ்தான பலன் கிடைச்சதுனால இந்த கிரகம் லக்னத்திற்கு சாதகமா கட்டுப்படாது. எனக்கு பலம் இருக்குது, எனக்கு பலம் இருக்குது, நான் வந்து தீமையை தான் செய்வேன். எனக்கு பலம் இருக்கிறதுனால தீமையை தான் செய்வேன். ஏன்னா இங்க ஆட்சி பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கிற அளவுக்கு ஆயிருது. அப்ப ரெண்டு இடத்துலயுமே பலம் இருக்கு. ரெண்டு இடத்துலயும் பலம் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் ஆகப்பட்டது தீமையை தான் செய்யும். நல்லா புரிஞ்சு வச்சுங்களா? இங்க பாருங்க, செவ்வாய் இருக்க சொல்றேன். இந்த ஜாதகத்துல சனி லக்னாதிபதி லக்னாதிபதி ரிஷபத்துல நிக்கிறார். ரிஷபத்துல யாருடைய சாரம்? சூரியனுடைய சாரம், அட்டமாதிபதியுடைய சாரத்தில் நிக்கிறார். நவாம்சத்துல குரு வீட்டுல சமத்துவம் பெற்று நிக்கிறார். அவர் ராசியில் நட்பு, நவாம்சத்தில் சமம் என்ற இருவகை பலத்தை வைத்துக்கொண்டு 8ஆம் அதிபதியுடைய சாரமாக இருந்தாலும் சூரியனுடைய சார கட்டுப்பாட்டுக்கு அடங்காமல் லக்னாதிபதி தனாதிபதியான சனி இந்த ஜாதகருக்கு நன்மையைத்தான் செய்வார், தீமையை செய்ய மாட்டார். அதுக்கடுத்தது புதனை பொறுத்தவரையிலும் புதனாகப்பட்டவர் இந்த லக்னத்திற்கு 6 9 குடையவன், பாக்கியாதிபதி பிளஸ் 6ஆம் அதிபதி. இந்த புதன் நிக்கிற சாரம் ராகுனுடைய சாரம். அப்போ புதனாகப்பட்டவர் ராசியிலும் நட்பு ஸ்தானத்தில் நின்று அம்சத்திலையும் நட்பு ஸ்தானத்தில் நின்று ஸ்தான பலனை பெற்றுவிட்டதால் இங்கேயும் ராகனுடைய சாரம் என்பதால் மகரத்திற்கு ராகு யோகாதிபதி என்பதால் ஸ்தான பலன், நவாம்ச பலன், சாரநாதனுடைய பலன் மூவகை பலமும் பெற்று இந்த லக்னத்திற்கு நன்மையை மட்டுமே செய்வார், தீமையை செய்ய மாட்டார். அதனாலதான் இந்த பொண்ணு வெளிநாட்டுல நல்ல போஸ்டிங்ல நல்ல இடத்துல கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்குது. இப்ப புதன் திசை ஓடிட்டு இருக்கு. அடுத்தது குரு திசை. குரு திசையை பொறுத்தவரை வரையிலும் ரோகிணி நட்சத்திரத்துல நிக்குது குரு. குரு லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல நின்று பகை பெற்றுறாரு. நவாம்சத்திலையும் குரு பகை பெற்றுறாரு. இந்த லக்னத்துக்கு குரு 12 3 குடையவர் என்பதால் அவர் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தினுடைய பலனை கொடுத்தாகணும் என்பதாலும் இந்த குருவாகப்பட்டவர் செய்வாரா அப்படின்னா ஸ்தான பலம் இல்லை. சுப விரயத்தை கொடுக்கலாமா? குரு சமத்துவரே, சனியை பகை என்னாதவரே, சனி கூட சனி சேர்றத மறந்துருங்க, அதை விட்டுருங்க. இங்க நான் சொல்லிக் கொடுக்குற சாரத்தை பத்தி சொல்லித்தரேன். இந்த சனி ஒரு கை வச்சு மறைச்சிக்குங்க, அப்பதான் பலன் வரும். குரு தனிச்சு நிக்கிறதா நினைச்சுக்கணும். இந்த குரு நன்மையை செய்வாரா அப்படின்னா செய்ய மாட்டார். சுபவிரயத்தை கொடுக்கலாம். முயற்சி வெற்றி போகம் தைரியம் கீர்த்தி கொடுக்கலாமா? ஏன் கொடுக்க மாட்டாரு?
இவருக்கு ஸ்தான பலம் இல்லை. இந்த லக்கணத்துக்கு சமத்துவர் அப்படின்னு வச்சு கூட செய்ய முடியாது. ஏற்கனவே குரு பிராமணன், கொஞ்சம் தோஷம் பெற்று விட்டாலும் நான் தோஷம் பெற்று விட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்வார். குரு ஒண்ணு, சுக்கிரன் ஒண்ணு, ரெண்டுமே கொஞ்சம் தோஷம் ஆயிட்டாலே 2 பேரும் கமந்தடிச்சு படுத்துக்குவாங்க. ஏன்? குணத்தத்துவத்துல சொல்லியிருக்கிறேன். ரெண்டுமே சாத்வீக குணம், ரெண்டுமே சாத்வீக குணம், ரெண்டுமே பிராமண ஜாதி. கொஞ்சம் வலிக்குதுனாலும் ஐயர் என்ன பண்ணுவாரு, ஐயோ என்னால முடியல அப்படின்னு குப்பரை போத்தி படுத்துக்குவார். ஐயர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் வலிக்குதுன்னா குப்பரை போத்தி படுத்துக்குவார். ஆனா செவ்வாய் அப்படியா? செவ்வாய் சத்திரியன், வீரியம், முரட. இது தோஷம் பெற்றால் கூட செவ்வாய் என்ன ஒண்ணு செய்யணும்னா தான் கொடுக்க வேண்டியது எப்படியாவது கொடுக்கப்பாங்க. ஆனா குரு அப்படி அல்ல, கொஞ்சம் தோஷம் பெற்றாலும் கொடுக்க மாட்டார். இவரு 2 பக்கம் ஸ்தானவளம் இல்லை. நான் என்ன பண்ணிட்டுன்னு சாரநாதன் சந்திரனுடைய ஸ்தானத்தில் நிக்கிறதுனால, சந்திரன் பாதக ஸ்தானத்தில் நிக்கிறதுனால ஏமாற்றம், கடன், நோய் அப்படின்னு சிக்க வச்சுட்டுருவாரு. அப்போ இந்த சனியோடு சேர்ந்து நிக்கிறதுனால பிரச்சனை இல்லை, குரு சனி சேர்க்கை யோகமாயிருது. தனிச்சு குரு இருந்தாருன்னா இந்த குரு திசை இந்த ஜாதகைக்கு சிறப்பு இல்லை. சனியோடு சேர்ந்து நிக்கிறதுனால பெரிய தீமை ஒண்ணு இருக்காது, சில ஏமாற்றங்களோட போயிடும். சனி இல்லைன்னு வச்சுக்கோங்க, குரு மட்டும் நிக்கிறாரு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாரத்தை சொல்லி நான் சொல்லித்தரேன்னா பிரிச்சு சொல்லித்தரேன். குரு மட்டும் இருந்ததுதான் வச்சுக்கோங்க, குரு திசையில ஜாதகி சிரமப்படுவார், சிரமப்படுவார். புரியுதா? ஐயா புரியுதுங்க ஐயா. அதுதான். இப்படித்தான். இப்ப செவ்வாய் எடுத்துக்கோங்க, செவ்வாய் பத்தி சொன்னேன். செவ்வாய் வந்து லக்னத்துக்கு பாதகாதிபதி பிளஸ் 4ஆம் அதிபதி, லக்னத்துக்கு எதிரி. இவர் நன்மை செய்வாரானா 8ல மறைஞ்சிட்டாரு, ஓ கெட்டவன் திட்டிடும் ராஜயோகம், ஆஹா அப்படின்னு கோணி போய் எடுத்துட்டு போய் அள்ளி அள்ளி போனா அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சோம்னா 8ல செவ்வாய் மறைஞ்சிட்டான், நாம கோணி போய் எடுத்துட்டு போயிடலாம். செவ்வாய் அள்ளி வீடு, பங்களா, காரு, சொத்து எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்ட்டு. லாபாதிபதி வேற, அவர் எட்டுல மறைஞ்சிட்டாருல்ல, 8ஆம் இடம் கெட்டவன் தானே, கெட்டஸ்தானம் தானே. அப்ப அந்த இடத்துல போயிட்டாருல்ல, ஜாதக லக்கணத்துக்கு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் போய் கோணி போய் எடுத்து நீட்டோம்னா ஒருத்தான் உருவும் ஆச்சுங்களா. ஏன்? அங்க அவரு அது வேற சுக்கிரனுடைய சாரத்தில் நிக்கிறாரு, போனா அள்ளி கத்தையே பணத்தை போடுவார். என்னன்னா சார கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் அடங்க மாட்டாரு. செவ்வாய் ராசி அம்சம் 2லும் ஒரே வீட்டுல நின்று வர்க்கோர்த்தம் பெற்று ஆட்சி பலனை பெற்றதுனால பின்னி எடுத்துருவார் செவ்வாய் ரசியை. ஆச்சுங்களா. அந்த செவ்வாய் நன்மையை செய்ய மாட்டாரு. இப்படித்தான் சாரத்தை பிடிக்கணும். இது நிறைய ஜாதகம் போட்டு சொல்லித்தாரேன், இதையும் நான் யூடியூப்ல போட்டு விடுறேன். அந்த முதல்ல சாரத்தை பத்தி எடுத்துமல்லவா, நேற்று 2.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்துமல்லவா, அதையும் யூடியூப்ல போட்டு விடுறேன். 2ஐயும் நீங்க வெச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு புரியும். நான் இந்த மாதிரி ஒரு 10 ஜாதகம் போட்டு எடுக்கிறேன், நீங்க ஒரு ஜாதகம் எடுங்க. நான் 2 ஜாதகம் ட்ரெயினப் கொடுக்குறேன், நாளைக்கு ஒரு ஜாதகம் கொடுக்குறேன், இன்னைக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தாச்சு, நாளைக்கு ஒரு ஜாதகம் கொடுக்குறேன், நாளான்னைக்கு நீங்களா ஒரு ஜாதகம் கொடுக்குற, அதை எடுத்து பாருங்க, எடுத்து சொல்லுங்க எப்படி இருக்குங்க, சாரத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. புரியுதா சார்? ஐயா முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் வரும். முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தப்பா இருந்தா நம்ம தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுங்களா, நான் சொல்லித்தரேன் கூட. அப்பதான் சாரத்தை பிடிக்க முடியும். நான் ஏன் புதனுடைய இதை பாதியில எடுத்துட்டு சாரத்துக்குள்ள வந்துட்டுனா, சாரத்தை தெரிஞ்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ள போயிடலாம். புரியுதுங்களா? அப்போ அடுத்தது சூரிய திசை எடுத்துக்கணும். சூரிய திசை வராது, விட்டுருங்க. சூரிய திசை இருந்தாலும் சூரியன் எடுங்க. சூரியன் அட்டமாதிபதி, நன்மை செய்வாரா தீமை செய்வாரா? லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் நிற்கிறார், நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்னா 8 கூட 9 நின்றார், 9ஆம் இடம் காளி. இந்த சூரியன் நட்பு ஸ்தானத்தில் நிற்கிறார். அங்க